மாணவர்களே மற்றும் மாணவர்கள் பெற்றோர்களே, நீங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த 2026-27க்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ்க்கு ஆன அப்ளிகேஷன் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் டாக்குமெண்ட் நமக்கு தேவை அப்படிங்கிறத இங்கே நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, நீட்டோட யூஜி 2026 அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் 10 மார்க் ஷீட்டு, போத் சைட்ஸ் 2 பக்கமும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். 11ஆம் வகுப்பு மார்க் ஷீட் இருந்தால் அதையும் 2 பக்கமும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு அதையும் 2 பக்கமும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிசி 12ஆம் வகுப்பு முடித்தோன்னே டிசி வாங்கியிருப்போம், அந்த டிசியை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படித்தோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அதையும் அப்லோட் பண்ண ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரெடியாக வச்சுக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானா அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மாணவர்களோடது மட்டும் இல்லாமல் அந்த பேரண்ட்டோட டாக்குமெண்ட்டும் சிலது தேவைப்படும். அதில் முக்கியமாக அம்மா இல்லைன்னா அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அதை வந்து இதோட சேர்த்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேட்டகரி தேர்ந்தெடுக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு வீரர்கள், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து இராணுவத்தில் பணிபுரிந்த அந்த சர்டிஃபிகேட்டு அதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 7.5 மாணவர்களுக்கு 7.5 மாணவர்களுக்கு வந்து நம்ம 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம ஸ்கூலில் போய் அதை வாங்கி அதையும் நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அப்லோட் பண்ணுறதுக்கு. இன்கம் சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழை பெற்று அந்த குடும்பத்தில் அப்பாவோட வருமான சான்றிதழை பெற்று அதுவும் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, ஐஎஸ்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்டை தவிர வேறு ஏதாவது போர்டில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் இது கூட சேர்த்து அப்லோட் பண்ணலாம். அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப எளிமையாக அப்ளை பண்ணலாம். நன்றி.